வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு vlog பார்க்கலாம், மினி vlog பார்க்கலாம். ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா, இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து எங்கள் ஸ்ட்ரீட்லேயே இருக்கக்கூடிய பிடாரியம்மன் கோயிலோட பூச்சொரிதல் விழா. என்னடா எப்போ பார்த்தாலும் அந்த திருவிழா இந்த திருவிழா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்து இது மார்ச் மந்த், இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து நிறையா கோயிலில் வந்து பூச்சொரிதல் திருவிழா, ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி பிடாரியம்மன் கோயில் பூச்சொரிதல் விழா. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் வந்து நம்ம தோட்டத்திலே வந்து நிறைய செம்பருத்தி வந்து வளர்ந்துருந்தது. ஸோ பறிச்சுட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு. நான் வந்து ஒரு கோல்டன் கலர் ப்ளஸ் ப்ளூ கலரில் வந்து ஒரு அவுட்ஃபிட் போட்டிருந்தேன். தம்பிக்கு வந்து ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன். தம்பி தூங்கிட்டு இருந்தான். ஸோ அவனை எழுப்பி அவனையும் வந்து கிளப்பி விடுறதுக்கு வந்து அவனை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அவன் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தான். தூங்கிட்டு இருந்தவனை வந்து இடையிலே தூக்கத்தை கலைச்சி எழுப்பி கிளப்பி விடுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து தம்பி வந்து அவ்வளோவா வந்து சேட்டை பண்ணாமல் அமைதியாகவே வந்து உட்காந்துருந்தான். ஸோ அவனுக்கு வந்து இதுதான் அவுட்ஃபிட்டு. என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். தம்பி எல்லோ கலர் அவுட்ஃபிட் போட்டிருந்தான். அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. ஸோ நான் இப்போ அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். அங்கேருந்து தான் வந்து நீங்கள் மாரியம்மன் கோயில் பூச்சொரிதல் விளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கோயிலிருந்து தான் நம்ம பூ எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ வீட்டு வாசலில் வந்து அழகாக வந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான், எங்கள் அம்மா, என் தம்பி, நாங்கள் எல்லாருமே கிளம்பி, பாப்பா எல்லாருமே கிளம்பி அந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ பிள்ளையார் கோயிலில் எப்போதும் போல் சீரியல் செட்லாம் போட்டு தேர் கொண்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிள்ளையாருக்கு வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. முருகனுக்கு வந்து சந்தன காப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தாங்க. முருகனும் அழகாக இருந்தாங்க, பிள்ளையாரும் வந்து அழகாக இருந்தாங்க. ஒரே லென்த் பண்ற. ரஷ்மிகாவும் விபியும் கோயிலுக்குள்ளே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. வேலை செஞ்சு ரொம்ப களைச்சு போயிட்டாங்க போல இருக்கே. ஸோ சாமிக்கு வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. கற்பூரம் காமிச்சாங்க. ஸோ எல்லாரும் வந்து சாமியை கும்பிட்டுட்டு கோயிலே வந்து பொங்கலும் வந்து சுண்டலும் வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க. சீரியல் செட்லாம் போட்டு தேரை ரெடி பண்ணிட்டாங்க. சங்கரன் கோயிலேருந்து பூ எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, அதே மாதிரி தான் இப்போவும் வந்து சங்கரன் கோயிலேருந்து பூ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பாப்பாவும் ரஷ்மிகாவும் வந்து பூ எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டியில் வந்து கொட்டுறதுக்காக கொண்டு வந்து தந்தாங்க. ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து ஆர்வமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து குழந்தைங்க வந்து முன்னாடி நின்று செய்ய ஆசைப்படுவாங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. இந்த கேப்பில் வந்து அங்கே வந்து வான வேடிக்கையெல்லாம் நடந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பிடாரியம்மன் கோயில். நான், பாப்பா, தம்பி, எங்கள் அண்ணா, எங்கள் அம்மா, நாங்கள் எல்லாருமே வந்து கோயிலுக்கு போனோம். அங்கே கோயிலில் வந்து பாட்டு கச்சேரி நடந்துட்டு இருந்தது. ஸோ ஒரு சின்ன பொண்ணு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொண்டு வந்த பூவை வந்து சாமிக்கு போட்டுட்டு பிடாரியம்மன் கோயிலில் சாமியை பார்க்குறதுக்காக க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். ஸோ சாமியை பார்த்து எங்கள் வேண்டுதலெல்லாம் வச்சுட்டு பிரகாரத்தை வந்து சுற்றி வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருந்தோம். ஆக்சுவலாக பிரகாரத்தை சுற்றி வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா, இல்லை போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்ணுறானா? ஸோ அதனால் நாங்கள் பிரகாரத்தை சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். வெளியே வந்து பாட்டு கச்சேரியும் ஒரு சைடு வந்து டான்ஸ் ப்ரோக்ராமும் நடந்துட்டு இருந்தது. தம்பியும் பாப்பாவும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்துட்டு அங்கே எல்லாம் கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் பாட்டு கச்சேரியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலேருந்து வெளியே வந்து பாட்டு கச்சேரியை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. நாங்கள் போன நேரம் பாட்டு கச்சேரியும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா எலெக்ஷன்னால் 10 மணிக்கு மேலே எந்த ப்ரோக்ராம்ஸும் வைக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்றும் புரியல, கூட்டத்தை கலந்துட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். நன்றி.